ஹாய், என் பேர் ஜெகன். நான் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். நான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சென்ட்ரலைஸ்ட் சிங்கிள் சைன் ஆன் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் வித் ப்ரைவேட் சிஏஎஸ் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஏபிஐ செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ சின்ஸ் இது சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஃப்ரண்ட் end வந்து ஆங்குலர், பேக் end வந்து நோட் ஜேஎஸ். அப்படின்னா ஃப்ரண்ட் end வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் ரியாக்ட், பேக் end நோட் ஜேஎஸ், இல்லை ஃப்ரண்ட் end வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ் ரியாக்ட் வச்சுட்டு பேக் end வந்து பைத்தான், இல்லைனா ஃப்ரண்ட் end HTML, ஜாவா சிஎஸ்எஸ், பேக் end வந்து ASP.NET Core. ஸோ வாட் ஆர் மேபி த ஃப்ரேம் ஒர்க் காம்பினேஷன். ஸோ அது வந்து இந்த சென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்கிறேன் இல்லையா, ப்ரைவேட் சிஏ. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த நான் சொன்ன அந்த ஐடென்டிட்டி ப்ரொவைடரோட சேர்ந்து வராது, செப்பரேட்டாக இருக்கும். பட் ஸ்டில் தட் சப்போர்ட்ஸ் MFA அலாங் வித் திஸ் ஐடென்டிட்டி ப்ரொவைடர் சிஸ்டம். ஸோ நான் வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், தென் ஐடியில் இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், அப்புறம் காலேஜில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பு, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டனால யூர் வெல்கம் டு கொலாபரேட். ஸோ கொலாபரேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கு ப்ரைவேட் சிஏ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆதார் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் நம்பர் இருக்குது. அந்த ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி ஓடிபி எல்லாம் ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனாக இந்த சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ண முடியும்.